திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் அரசு நிகழ்ச்சியில் தாவேக எம்எல்ஏ அவமதிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடித்து பள்ளி திறக்கப்படுகிறது. அந்த அளவுல சென்னையில உருது பேசும் மாணவர்களுக்கென புளியந்தோப்புல தனி பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளி சிறப்பு விழா இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய பள்ளி என்பதால சென்னை மாநகராட்சி மேயர் அந்த பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். சென்னை மாநகராட்சி மேயர் இருக்கும்போது புரோட்டோகாலின்படி அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. முதல்ல அந்த பள்ளி சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் மேயரும் ரிப்பன் வெட்டி அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கின்றனர். இருவருக்குமே அந்த ரிப்பன் வெட்டுவதற்கான கத்திரிக்கோள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருவருமே அந்த ரிப்பனை வெட்டியதற்கு பிறகாக பள்ளி வளாகத்திற்குள்ளாக நுழைகின்றனர். இந்த நிகழ்வுல அந்த பகுதியுடைய கவுன்சிலர், அது மட்டுமல்லாமல் மாநகராட்சியுடைய கல்விக்குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் இருக்கின்றனர். முதல் நிகழ்ச்சியில குத்துவிளக்கேற்றி முதல் திரிய மேயர் பற்ற வைக்கிறார். அடுத்தபடியாக மேயருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார். அவர் அந்த மெழுகுவர்த்தி பெற முயன்ற போது மெழுகுவர்த்திய மேயர் பல்லவி சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து பெற்று அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் வழங்குகிறார். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்விலிருந்து வெளியேறுகிறார். இரண்டாவது நிகழ்ச்சி மற்றும் ஒரு சென்னை தொடக்கப்பள்ளி புதிய கட்டிட சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சின்னபாபு தெரு எனப்படக்கூடிய பகுதியில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினரிடம் முதல் திரியை ஏற்றியதற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மெழுகுவர்த்தியை கொடுக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் அதை வாங்குவதற்காக மறுக்கிறார். நீங்களே ஏற்றுங்கள் என்பது தெரிகிறார். முதல் பகுதியில், அதாவது இது குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டபோது முதல் நிகழ்ச்சியில மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காக கொடுக்கவில்லை, நான் பெறும்போது அதனை வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் மேயர் கொடுத்தார். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில நான் மெழுகுவர்த்தியை ஏற்றவில்லை என்பதை விளக்கமாக அளித்திருக்கிறார். மேயர் தரப்பு விளக்கத்தை பெற முயற்சிக்கும் போது இதுவரையில நம்மளால் மேயர் தரப்பிலிருந்து விளக்கம் பெற முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில முதல் நிகழ்ச்சியில அந்த மெழுகுவர்த்தியை ஏற்ற, அதாவது சுற்றுலத்தை ஏற்ற தவிர்த்ததன் காரணமாக தான் இரண்டாவது நிகழ்ச்சியில அவர் அந்த மெழுகுவர்த்தியை பெறவில்லை என்பது சட்டமன்ற உறுப்பினர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு காலையிலிருந்து பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.